और इसके बाद பிறகு இதுக்கு நெக்ஸ்ட் आर्य समाज, आर्य समाज, अर्धनास्तिक। पादी नास्तिक। अर्धनास्तिक किस लिए? पादी नास्तिक ये कि उनकी बुद्धि में ये बात आती ही नहीं है என்னன்னா அவங்களோட புத்தியில இந்த விஷயம் வருதே கிடையாது कि देवात्माओं में परमात्मा सुप्रीम सोल परम पिता प्रवेश करता है। என்னன்னா தேவ ஆத்மால சுப்ரீம் சோல் वो देवात्माओं को मानते ही नहीं। அவங்க இந்த விஷயத்தை ஏத்துக்கிறதே இல்ல தேவ ஆத்மாக்களுக்குள்ள பரமாத்மா சிவன் பிரவேசம் செய்யறாங்கன்னு அவங்க தேவ ஆத்மாக்களை ஏத்துக்கிறதே இல்ல देवताओं की मूर्तियां को मानते ही नहीं, पूजते ही नहीं, मंदिरों में जाते ही नहीं। தேவதைகளினோட அந்த மூர்த்திகள் என்ன இருக்குதோ அதை பூஜை பண்றது இல்ல, கோயில்களுக்கு போகிறது இல்ல, மூர்த்திகளை அந்த தேவதைகளை ஏத்துக்கிறது இல்ல. देवताओं का तिरस्कार करते, தேவதைகளை என்ன செய்யறாங்கன்னா நிராகரிக்கிறாங்க. और अंत में பிறகு கடைசியில आखिरी धर्म होने के कारण லாஸ்ட் தர்மமா இருக்கிற காரணத்தினால बड़ी बड़ी भाषणबाजी करते हैं, बड़े பெரிய பெரிய சொற்பொழிய கொடுக்கறாங்க, बड़ी पुस्तकें छपाते हैं, பெரிய பெரிய புக்ஸ பிரிண்ட் பண்றாங்க, बहुत ही लिटरेचर बांटते हैं। நிறைய லிட்ரேச்சர்ஸ பங்கேடுறாங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கும் இல்லையா அத பங்கேடுறாங்க. और वो आत्माएं वो है பிறகு அந்த ஆத்மாக்கள் யாருன்னா जो आज யாரு இன்னைக்கு भारत की सत्ता पर बैठी हुई है। பாரத்தினோட அந்த சத்தான்னா அந்த சீட் மேல உட்கார்ந்து இருக்காங்க, அந்த ஆட்சி செய்யறாங்க இல்லையா அந்த சீட்ல உட்கார்ந்து இருக்காங்க. बाबा जिस सत्ता के लिए हम बच्चों को डायरेक्शन देते हैं, எந்த அந்த ஒரு அதிகாரம் என்ன இருக்குதோ அந்த அதிகாரத்துக்காக பாபா நமக்கு டைரக்ஷனை கொடுக்கறாங்க. कि तुमको अगर राष्ट्रपति का पद मिले तो तुम बच्चे थूक मारेंगे। உங்களுக்கு ஒருவேளை ராஷ்டிரபதி அப்படின்னா பிரசிடென்ட்டினோட போஸ்ட் கிடைச்சதுன்னா நீங்க துப்புவீங்க. उन्हें अगर आज की दुनिया में छोटा मोटा सत्ता का पद भी मिलता है तो तुरंत ग्रहण कर लेते हैं। அவங்க எப்படின்னா இன்றைய உலகத்தினோட சின்ன ஏதாவது பதவி கிடைச்சாலும் உடனடியா அதை எடுத்துக்கிறாங்க. सत्ता के लोभ में आकर के அந்த அதிகாரத்தினோட பேராசையில வந்து भगवान को जानते हुए भी नहीं जानना चाहते। பகவானை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெடி இல்ல. पहचान होते हुए भी नहीं पहचानना चाहते। அவங்களுக்கு அறிமுகம் இருந்தாலும் அறிமுகம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இஷ்டம் இல்ல. उनको कहते हैं कौरव। அவங்களுக்கு சொல்வாங்க கௌரவ். पांडवों और कौरवों के बीच में गीता ज्ञान सुनाया गया था। பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு நடுவுல கீதா ஞானத்தை சொல்லப்பட்டது. कौरवों ने கௌரவர்கள் सुना, கேட்டாங்க, जाना, தெரிஞ்சுக்கிட்டாங்க, लेकिन ஆனா माना नहीं। ஏத்துக்கல. ऐसे हम ब्राह्मणों की दुनिया में भी एडवांस नॉलेज में भी बैठे हुए हैं। இப்படிப்பட்டவங்க நம்மளோட பிராமணர்களோட சங்கம் யுகத்துல அட்வான்ஸ் பார்ட்டில கூடயும் உட்கார்ந்து இருக்காங்க. और बेसिक नॉलेज, பிறகு பேசிக் நாலேஜ், जड़ों पर आधारभूत ब्राह्मण भी बैठे हुए। அந்த வேறுகள்ல ஆதார மூர்த்திகள் கூடயும் அது மேல உட்கார்ந்து இருக்காங்க. एक धर्म ऐसा भी है ஒரு தர்மம் அப்படியும் இருக்குது जो सब विधर्मियों में कन्वर्ट होते हुए जाता है। இது எல்லா விதர்மிகள்ல கன்வெர்ட் ஆயிட்டே போகுது. इस्लाम धर्म शुरू होगा இஸ்லாம் தர்மம் ஆரம்பம் ஆச்சுன்னா तो देखेगा इनका जोर ज्यादा है, यहाँ அப்போ இந்த விஷயத்த பார்த்தாங்க இவங்களோட பிரபாவம் இங்க அதிகம் இருக்குது, दाल भात अच्छा मिल रहा है, இங்க சாதம் பிறகு பருப்பு நல்லா கிடைச்சிட்டு இருக்குது. जहाँ देखी तबा बारात वहीं बिताई सारी रात। அப்படின்னா எங்க அவங்களுக்கு நல்லபடியாக சான்ஸ் கிடைக்குதோ அங்கேயே அவங்க தன்னோட டைமை
அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைமை அங்கேயே யூஸ் பண்ணிக்குவாங்க. इस्लाम धर्म में कन्वर्ट हो जाते हैं, இஸ்லாம் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. क्रिश्चियन धर्म निकलता है तो क्रिश्चियन धर्म में कन्वर्ट हो जाते हैं, கிறிஸ்டியன் தர்மம் வந்ததுன்னா கிறிஸ்டியன் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. मुस्लिम धर्म निकलता है तो मुस्लिम धर्म में कन्वर्ट हो जाते हैं. முஸ்லிம் தர்மம் வெளிப்பட்டதுன்னா முஸ்லிம் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிடுறாங்க. वो हर धर्म में कन्वर्ट होते 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 अंत में जाकर அவங்க ஒவ்வொரு தர்மத்துக்கு கூடயும் கன்வெர்ட் ஆகி ஆகி கடைசியில போய் जब देखते हैं कि पर धर्मो भयावह प्रैक्टिकल जीवन में अनुभव कर लेते, எப்போ பாக்குறாங்களோ பரதர்மோ பயாவக அப்படின்னா மற்ற தர்மங்களுக்கு எப்படின்னா அவங்க மற்ற தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆனோன்னா அவங்க நம்மள தாசியாக பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா, இந்த விஷயத்த அனுபவம் செய்வாங்க. அவங்க कि दूसरे के धर्म में जाना அவங்க அனுபவம் செஞ்சுப்பாங்க என்னன்னா மத்தவங்களோட தர்மத்துக்கு போகிறது अच्छा नहीं है, நல்லது இல்ல. दूसरे धर्म वाले हमको दास दासी बना करके रखते रहे, மத்த தர்மத்தினர்கள் நம்மள தாசியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. तो अंत में जाकर के फिर भारतवासी बन जाते हैं பிறகு கடைசியில போய் அவங்க மறுபடியும் பாரதவாசிகள் ஆயிடுறாங்க. और आर्य समाज को फॉलो कर लेते हैं. பிறகு ஆரிய சமாஜிய ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. हर धर्म में से उनकी श्रद्धा विश्वास उठ जाता है, ஒவ்வொரு தர்மத்திலிருந்து கூட அவங்களோட அந்த ஸ்ரத்தா விசுவாசம் நம்பிக்கைன்றது போயிடுது. इसलिए वो अर्ध नास्तिक बन जाते हैं. அதனாலதான் அவங்க பாதி நாஸ்திக் ஆயிடுறாங்க. उनका एक ही सिद्धांत है, அவங்களோடது ஒரே ஒரு பிரின்சிபல் தான், प्रजापरस्त. பிரஜாபரஸ்து. அப்படின்னா பிரஜைகள் அவங்களுக்கு தேவை இருக்குன்னு. जहाँ हुजूम देखेंगे वहाँ जाएंगे, எங்க கூட்டத்தை பாக்குவாங்களோ அங்க போயிடுவாங்க. हुजूम के आधार पर राजा ही ले लेंगे. இந்த கூட்டத்தினோட ஆதாரப்படி ராஜாங்கத்தை எடுத்துக்குவாங்க. उन्हें वोट चाहिए ज्यादा से ज्यादा, அவங்களுக்கு அதிகதிலும் அதிக ஓட்டு வேணும். वोट के आधार पर नोट मिलते हैं, ஓட்டினோட ஆதாரப்படி நோட் கிடைக்குது. किसी तरीके से उन्हें सत्ता चाहिए. எப்படின்னா அவங்களுக்கு அந்த பவர் வேணும், அதிகாரம் வேணும். और प्रजा, பிறகு பிரஜா प्रजा तो आज की दुनिया में பிரஜா இன்றைய உலகத்துல बुद्धिवादी होती है புத்திசாலியாக இருப்பாங்களா या गधों की स्वभाव वाली होती है. இல்லன்னா கழுதையினோட சுபாவம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்களா? बुद्धिवादी होती है, புத்திவாதியா புத்திசாலிகளா? बुद्धिवादी हो नहीं गए हैं, புத்திசாலிகள் ஆகல. समझते हैं अपने को बुद्धिवादी. அப்படி நினைச்சுக்கிறாங்க நம்ம புத்திசாலிகள்னு. घरों में सारी प्रजा बटी हुई है, வீட்டுகள்ல எப்படின்னா வீட்டுகள்ல இல்ல எப்படின்னா அந்த குரூப்ஸ்ல தனித்தனியான பானைகள்ல எப்படின்னா அவங்கவுங்க செப்பரேட்டான குரூப்ஸ்ன்றது இருக்குது. कोई जातिवाद पर बटे हुए हैं, சிலர் எப்படின்னா இந்த ஜாதிவாதி இருக்கு இல்லையா அதனோட ஆதாரப்படி எப்படின்னா செப்பரேட்டா இருக்காங்க. कोई स्टेटस में बने हुए हैं, சிலர் ஸ்டேட்டஸ்ல கட்டுப்பட்டு இருக்காங்க. कोई भाषा परस्त बन गए हैं, சில பேரு இந்த மொழி இருக்கு இல்லையா அதுக்கு அடிமையா இருக்காங்க. कोई पार्टीबाजी में फंस गए, சில பேரு இந்த பார்ட்டிகள் இதுல மாட்டிக்கிட்டாங்க. सिद्धांत को कोई नहीं देखता, யாருமே அந்த சித்தாந்த அந்த பிரின்சிபல்ல பாக்குறது கிடையாது. ज्यादातर हर देश में आज प्रजातंत्र लागू हो चुका है. மோஸ்ட்லி ஒவ்வொரு தேசத்துல கூடயும் இப்போ என்னன்னா மக்கள் ஆட்சி ஆயிடுச்சு. प्रजा के ऊपर प्रजा का राज्य, பிரஜைகள் மேல பிரஜைகளோட ராஜ்யம். ये आर्य समाज जब से आया है तब से हुआ है. இந்த ஆரிய சமாஜ் எப்போலிருந்து வந்திருக்காங்களோ அப்போலிருந்து ஆயிருக்கு. पहले हर देश में राजा का राज्य होता था, ஃபர்ஸ்ட் எல்லா தேசத்துல ராஜாக்களோட ராஜ்யம் இருந்தது. 2500 वर्ष की हिस्ट्री मौजूद है. 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி பிரசன்ட் ஆக இருக்கு. दुनिया की और भारत की भी.
உலகத்தினோடது பிறகு பாரத்தினோடது கூடயோ. हिस्ट्री खोल के देखा जाए, ஹிஸ்டரிய ஓபன் பண்ணி பாருங்க. राजाओं का राज्य ज्यादा समय चला है ராஜாக்களோட ராஜ்யம் அதிக நேரம் நடந்திருக்கா, या प्रजा के ऊपर प्रजा का राज्य चला है? இல்லன்னா பிரஜைகள் மேல பிரஜாக்களோட ராஜ்யம் நடந்திருக்கா? ये तो अभी लास्ट में 100-200 वर्ष की बात है. இது இப்போ லாஸ்ட்ல 100-200 வருஷத்தினோட விஷயமா இருக்கு. जब प्रजा के ऊपर प्रजा का राज्य चलाने वाले எப்போ பிரஜைகள் மேல பிரஜைகளோட ராஜ்யத்தை நடத்தக்கூடியவங்க इस सृष्टि पर मौजूद हो गए, இந்த சிருஷ்டில இருக்காங்களோ அது